ஹாய் கைஸ், அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் டிராமா. எபிசோட் 2 ஸ்டார்ட்ல காங்கு அவனோட ஃபேக் வாட்சை வித்து 1.5 மில்லியன் வாங்கிப்பான். அந்த காசை வச்சு அவன் ஓட்டு போனை ரெடி பண்ணி ஒரு பைக்கையும் ரெடி பண்ண சொல்வான். போனை வாங்கறதுக்காக திரும்பி போக அந்த கடைக்காரன் என்ன சொல்வானா, இப்பதான் இந்த காங்கோட போட்டோ கேட்டு ஒருத்தங்க விசாரிச்சுட்டு இருந்தாங்களாம். அந்த வில்லன் கேங்கு தான். காங்கோ டிப்ஸ் கொடுத்துட்டு பைக்காரன் கிட்ட போனா அவன் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்வான். கரெக்டா இந்த வில்லன் கேங்கும் வரும். இந்த பைக்காரன் தான் போட்டு கொடுத்துட்டான். காங்க அவனை ஒரு அடி அடிச்சுட்டு இந்த வில்லன் கேங் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆவான். அவங்களே சேஸ் பண்ணிட்டே வருவாங்க. ஆனா எப்படி டிமிக்கி குத்துட்டு எஸ்கேப் ஆயிடுவான். அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்பான். இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல டிடெக்டிவ் கிம் இவனை கிட்ட போய் பேசிட்டு இருப்பாரு. இவனா ஒரு ரைட்டர். அவ புக்ஸும் நிறைய எழுதிருக்கா. அந்த புக்குக்கு தான் ஒரு ஃபேன்னு கிம் சொல்லிட்டு இருப்பாரு. அவகிட்ட இருந்து ஆட்டோகிராஃபும் வாங்கிப்பாரு. இங்க ஈரன் செம்ம அப்செட். அப்ப கஸ்டமர் வர ஈரனும் பில் போடுவாங்க. அந்த கஸ்டமர் யாருன்னு பார்த்தா டிடெக்டிவ் மின்னு. அவரு வந்தது செக் பண்றதுக்காக தான். ஏன்னா ஹீரோயினோட கேஸ்ல ஹீரோனோட காயங்கள் தானாவே ஆறிருக்கும். அதுக்காக தான் ஹீரோயினை செக் பண்றதுக்காக வந்திருப்பாரு. ஹீரோயின் கிட்ட பேச்சு கொடுத்துட்டே ஒரு முடி வெள்ளையா இருக்குன்னு சொல்லி ஹீரோயினோட முடியை பிடுங்கி பார்க்க அந்த முடியில எந்த ரியாக்ஷனும் வராது. ஆனா அப்போ ஹீரோயின் காதுல குயின்னு சவுண்ட் கேட்கும். தூரத்துல ஒரு பையன் இருப்பான். அவன் ஹீரோயினை பாப்பான். டிடெக்டிவ் மின்னும் உனக்கு அவனை தெரியுமான்னு கேட்க ஹீரோயின் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லி ஒரு கீ செயினையும் பிரசன்ட் பண்ணிட்டு போவாரு. நைட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போக காங்கோட அக்கா கார்ல வந்து மறைப்பாங்க. அந்த ஆர்கனைசேஷன்ல ஜாயின் பண்ணி ஆகணும்னு ஹீரோயினை கூட்டிட்டு போயிடுவாங்க. இந்த காங் கிட்ட தான் இந்த ஆர்கனைசேஷன் கார்டு இருக்குமே. அவனும் அந்த இடத்துக்கு வந்து பாத்துட்டு இருப்பான். அப்பதான் ஹீரோயினே பாப்பான். இவன் என்ன இங்க பண்றா? நான் தான் இவளுக்கு வார்னிங் கொடுத்தேன்ல. ஆனா ஹீரோயினால என்ன பண்ண முடியும்? அந்த கின் மீட்டிங்க போய் அட்டென்ட் பண்ணுவாங்க. அந்த மீட்டிங் நடக்கிறது ஒரு சர்ச்ல. அங்க இருக்கிற பாஸ்டர் தான் இவங்களோட லீடர். அந்த பாஸ்டர் உடம்புக்குள்ள இருக்க கின்னும் பேசிட்டு இருக்கும். இந்த கின்னோட கோல் என்னன்னா ஹியூமன்ஸ அழிக்கிறது மட்டும்தான். ஆனா அன்னைக்கு அந்த ஃபெஸ்டிவல்ல ஒரு கின்னு மத்தவங்களை கொலை பண்றேன்னு இந்த கைண்ட எக்ஸ்போஸ் பண்ணிருக்கோம். அதுல இருந்து போலீஸ் உஷாராகி எல்லா கிண்ணையும் அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யூனா ஒரு பில்டிங்ல அட்டாக் பண்ணும்போது ஒரு கின் மட்டும் எஸ்கேப் ஆயிருக்குமே. அந்த கின்னும் ஒரு வீடியோ சென்ட் பண்ணிருக்கோம் இந்த பாஸ்டருக்கு. அந்த வீடியோவை போட்டு காட்டுவான். அது மூலமா ஒரு கிண்ண யூஸ் பண்ணிதான் மத்த கிண்ண பிடிக்கிறாங்கன்றது இவங்க எல்லார்கிட்டயும் சொல்லும். காங்கு இந்த மீட்டிங் நடக்கிற சர்ச்சுக்கு பக்கத்துல ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு பாத்துட்டு இருப்பான். அந்த இடம் ஃபுல்லாவே டெட் பாடிஸா இருக்கும். இவன் உள்ள போன நேரமா ஒரு கிண்ணம் அங்க வர இவன் போய் ஒளிஞ்சுப்பான். அந்த கிண்ணம் தன்னோட கண்ணை பறக்க விட்டு யாராவது இருக்காங்களான்னு பாத்துட்டு இருக்கும். கண்ணு மேல இருக்கிறதுனால காங்க அது முன்னாடி போய் நின்னாலும் அதுக்கு தெரியாது. அதை வச்சு இவன் எஸ்கேப் ஆயிட்டு இருப்பான். ஒரு கட்டத்துல இவன் தன்னோட தங்கச்சியை கண்டுபிடிச்சிருவான். சாரி, நான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல காங்கோட அக்கா பொண்ணுன்னு சொல்லியிருப்பேன். அது அவனோட தங்கச்சி. சாரி. இப்ப அவன் தங்கச்சியோட டெட் பாடியை கண்டுபிடிக்க அவனுக்கு செம்ம கோவம் வருது. கோவத்துல அங்க இருக்கிற கிண்ண அட்டாக் பண்ணுவான். இந்த சவுண்டு இந்த மீட்டிங் ஹால்ல இருக்கிற கிண்ணுங்களுக்கு கேட்கும். பாஸ்டரும் ஹியூமன்ஸ் நம்மள கண்டுபிடிச்சிட்டாங்க, போங்க போய் அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்ல எல்லாரும் போவாங்க. ஆனா ஹீரோயின் அங்க கீழே விழுந்த கீ செயினை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பவே அந்த பாஸ்டருக்கு லைட்டா ஹீரோயின் மேல டவுட் வரும். பாஸ்டர் பாக்கிறத பார்த்த ஹீரோயினும் அந்த கீ செயினை அப்படியே விட்டுட்டு வெளியே போயிடுவாங்க. காங்கு கிண்ணுங்க வர சத்தம் கேட்டு ஓடிட்டு இருப்பான். அப்ப இந்த வில்லங்கேங்கோட என்ட்ரி. இவனும் எவ்வளவு சொல்வான், வாங்கடா போலான்னு. ஆனா அந்த வில்லங்கேங்கு கேட்கவே கேட்க மாட்டானுங்க. இவனை தொத்திட்டு வந்து கிண்கிறப்போ இவ்வளவு ஹியூமன்ஸ் இருக்காங்க, மொத்தமா அழிச்சிடலான்னு சொல்ல அந்த வில்லங்கேங்க இருக்கவங்க நான் ஓவரா பண்றீங்க, என்கிட்ட கத்தி இருக்குன்னு முன்னாடி போக இந்த கிண்ணுங்களுக்கு தான் மூஞ்சிலே கத்தி இருக்குமே, ஒரே பொட போட்டுரும். வில்லன் கேங்க்ல இருக்க எல்லாரையும் அது டிஸ்டர்ப் பண்ண காங்க மட்டும் ஓடி போவான். அப்ப ஹீரோயின் அங்க ஓடி வர 2 பேரும் ஜாயின் பண்ணிப்பாங்க. காங் எஸ்கேப் ஆயிட்டான்னு ஹீரோயினோட பஸ்ல பார்த்தமே அந்த கிண்ண மட்டும் ஃபாலோ பண்ணும். அதால பறக்கவும் முடியுது. ஹீரோயினும் காங்க ஓடி வர காங் ஹெல்ப் கேட்ட ஃப்ரெண்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஃப்ரெண்டும் யாரா இந்த பொண்ணுன்னு கேட்க அதெல்லாம் பேசுறதுக்கு டைம் இல்ல, வாடா போலன்னு 3 பேர் போவாங்க. ஹீரோயின் போலீஸ்க்கு கால் பண்ணுன்னு சொல்ல ஃப்ரெண்டு விட மாட்டான். ஏன்னா அவங்க எல்லாருமே கிரிமினல்ஸ் தானே. காங்குக்கு ஒரு டவுட், எப்படி இவன் இருக்கிற பிளேஸ்க்கு அந்த வில்லன் கேம்புக்கு வந்ததுன்னு. துரோகம் பண்ணது இந்த ஃப்ரெண்டு தான். அவன் காங்க கொலை பண்றதுக்காக ட்ரை பண்ணுவான். டேய் இருக்கிற ப்ராப்ளம் பத்தாதுன்னு இதுவரையா இவனுங்க வேற காருக்குள்ளேயே ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவனுங்க இங்க சண்டை போட்டுட்டு இருக்க கரெக்டா இந்த கிண்ணம் வந்துரும். காரோட டாப் அப்படியே பிச்சை எடுக்க ஹீரோயின் கீழே மாதிரி ஃபைட் பண்ணுவாங்க. ஆனா காங்கோட ஃப்ரெண்ட அந்த கிண்ண குத்திடும். காங்க காரை வேகமா டர்ன் பண்ண கிண்ண கீழே திருடுவான். ஆனா காரை ஃபாஸ்டா ஓட்டுறேன்னு வேகத்துல ஹீரோயினும் கீழே விழுந்துருவாங்க. இவன் கரெக்டா எடுத்துட்டு போயிட்டு மலை உச்சில சொருவிடுவான். இப்ப கார் தொங்கிட்டு இருக்கும். எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதுன்னு ஃப்ரெண்டு எழுப்பலான்னு பார்த்தா ஃப்ரெண்டும் எந்திரிப்பான். ஆனா அவன் பொழைக்கிறது கஷ்டம். ஏன்டா இப்படி பண்ணனு காங்கோன்னு கேட்க காங்கோட கேங்கும் இந்த வில்லன் கேங்கும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களாம். வில்லன் கேங்கு கேட்ட ஒரே ஒரு விஷயம் காங்கோட சாவுதான். துரோகம் பண்ணது இந்த ஃப்ரெண்ட் இல்லையா, காங்கோட பாஸா. அட பாவீங்களா காங்க யோசிக்க. ஆனா அதுக்குள்ள டைம் இல்ல. கார் வேற எப்ப வேணா கிளவலாம். இங்க ஹீரோயின் எந்திரிச்சு வர அங்க அந்த கிண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 2 பேரும் சண்டை போடுவாங்க. அந்த கிண்ணு கண்டுபிடிச்சிருச்சு ஹீரோயின் ஒரு மியூட்டன்ட்னு. இத பத்தி ஆர்கனைசேஷனுக்கு சொல்லணும்னு அதுவும் பறந்து போக இவனை விட்ட ஹீரோயினுக்கு தானே ஆபத்து. அதனால ஹீரோயின் அந்த கிண்ண கொன்றுவாங்க. ஆனா இந்த கிண்ணு பறக்கிறதுக்கு மொத்த சக்தியும் போட்டதுனால
அது கொஞ்சம் வீக்காவே இருக்கும். ஈரேன் ரொம்பவே ஸ்ட்ராங். ஆனா ஈரேனால 15 நிமிஷம் தானே வெளிய வர முடியும். ஈரேன் வாங்கிடுவாங்க. இங்க பாவம் காங்குக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பக்கத்துல வர ஃப்ரெண்டு யாரையும் நம்பாதுன்னு கண்ண மூடிட்டு இருக்கான். நீ சாக கூடாதுன்னு ஃப்ரெண்டு கூட சண்டை போட்டு காரை இன்னும் தள்ளி விட்டுருவான். ஈரேனும் கண்முழிச்சு எந்திரிக்க ஈரேனுக்கு காங்கோட சவுண்ட் கேட்கும். ஈரேனும் கை கொடுக்கறதுக்கு தான் ட்ரை பண்றாங்க. ஆனா அவனுக்கு எட்ட மாட்டுது. இப்ப காரும் கீழே விழ அப்போ ஈரேனுக்குள்ள இருக்கிற பாராசைட் வெளியே வருது. காங்க புடிச்சிடும். அப்பதான் ஈரேனுக்குள்ள இருக்கிற பாராசைட்டுக்கு ஒரு விஷயம் புரியுது. ஈரேன் வேஸ்ட்னு. இங்க ஈனாவும் கேஸ் ஃபைல பாத்துட்டு இருக்க. அப்ப ஈரேன் கேஸ் அவ கண்ணில மாட்டோம். ஓ நீயும் பாராசைட் தானா? யூனாவும் பார்க்க அதோட இந்த எபிசோட் முடியும். எபிசோட் 3 ஸ்டார்ட்ல யூனாவோட பிளாஷ்பேக். யூனா அவளோட ஹஸ்பண்டோட ஷாப்பிங் போவா. ரெண்டு பேரும் ஒருத்தர் ரொம்ப நேசிப்பாங்க. யூனா சில்லறை வந்துட்டுன்னு திருப்பி சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போக அப்போ அந்த கார் மேல ஒரு பால் விழும். அதுக்குள்ள இருந்து லார்வா வெளியே வர சூப்பர் மார்க்கெட்ல எல்லாரும் அலறி அடிச்சுட்டு விடுவாங்க. அவன் கொன்னுட்டான்னு. என்னன்னு பார்த்தா யூனாவோட ஹஸ்பண்ட் ரத்தத்தோட உள்ள வருவான். யூனாவும் தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட போக அவன் ஒரு மாதிரி கத்தி சுத்தி இருக்கிறவங்கள வேட்டையாடுவான். யூனாவும் தடுக்க பார்க்க ஆனா யூனாவோட ஹஸ்பண்ட் யூனாவோட காதி விட்டுடுவான். சுத்தி சுத்தி எல்லாரும் வேட்டையாடிட்டு இருப்பான். யூனா ஆசிட் எடுத்து ஒரு ரூம்குள்ள போக அதை பார்த்து யூனாவோட ஹஸ்பண்டும் துரத்திட்டே உள்ள போடுவான். யூனா அந்த ஆசிட் இவன் மேல ஊத்தா இவன் வழியில கத்துவான். அந்த கேப்பை யூஸ் பண்ணி யூனா அவனை லாக் பண்றவா. யூனாவோட ஹஸ்பண்டும் அந்த டோரை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க தான் ஹஸ்பண்ட் இப்படி மாறிட்டானேன்னு யூனாவும் அங்க கதறி கதறி அழுதுட்டு இருப்பா. இப்ப பிரசன்ட்ல காங்கோ ஈரேனும் ஒரு ஹோட்டல் ரூம்ல தான் ஸ்டே பண்ணிருப்பாங்க. காங்கோ டோர் ஓபன் பண்ண ஆனா உள்ள இருக்கிறது யாருன்னு அவனுக்கு தெரியல. அவன் டூத் பிரஷ் தூக்கி போட ஈரோன் கேட்ச் பண்ண மாட்டாங்க. அவனுக்கு புரிஞ்சிருச்சு உள்ள இருக்கிறது சுமின் தானே. ஈரேன் உள்ள இருக்கிற பாராசைட்டோட நேம் ஐடி. காங்கம் போய் ஈரேன் கிட்ட பேசிட்டு இருப்பான். அதாவது உள்ள இருக்க ஐடி கிட்ட. உள்ள இருக்கியா? உனக்கு இது கேக்குதா? நமக்கு இருக்க பெஸ்ட் ஐடியாவே இந்த சர்ச்சை பத்தி போட்டு கொடுக்கறது தான். உள்ள நிறைய டெட் பாடிஸ் இருக்கு. பேசாம போலீஸ் கிட்ட போட்டு கொடுக்கலான்னு டிடெக்டிவ் மின்னிக்கே கால் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா இவன் பேரை சொல்ல மாட்டான். எப்படி ரிப்போர்ட் பண்ணுவானா அந்த கின்னிங்ல பத்தி மொத்த டீடைல்ஸா சொல்வான். இப்ப நம்ம ரெண்டு பேரும் முடிஞ்சதா இருக்கணும்னு ஈரன் கிட்ட சொல்ல ஈரனுக்கு வேலைக்கு போகணுமா போடு ஒரு கால மார்க்கெட்டுக்குன்னு அங்கேயும் கால் பண்ணி போய் சொல்வான். தான் ஈரனோட கசனு ஈரனுக்கு பயங்கரமான ஃபீவர் இருக்கு லீவ் வேணும்னு. இதெல்லாம் பார்த்த ஈரனும் டேய் எப்படிடா இப்படி சரளமா போய் சொல்ற? அதுக்கு காங்கோ நான்லாம் போய் சொல்றதுக்கே பிறந்தவன். உனக்கு தெரியுமா காலேஜ்ல நான் டிராமால எல்லாம் ஆக்ட் பண்ணிருக்கேன். ரோமியோ ஜூலியட் டிராமா தான். அதுல நான் தான் ஜூலியட். ஏன்னு ஈரேனு போக டிடெக்டிவ் மேனு இந்த ரிப்போர்ட்டை பத்தி கிம் கிட்ட சொல்வாரு. எப்படி மின் நம்புவர்னா இது வரைக்கும் பொதுமக்களுக்கு இவங்க மான்ஸ்டர் பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. இப்போ ஒருத்தன் கரெக்டா அந்த மான்ஸ்டர் பத்தி சொல்றானா அது உண்மையா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குல்ல. அதனால டிடெக்டிவ் மேனோ யூனா கிட்ட போயிட்டு இது சொல்ல அந்த சர்ச்சுக்கு முன்னாடி ட்ரோனை வச்சு செக் பண்ணி பார்ப்பாங்க உள்ள ஏதாவது கிரியேச்சர்ஸ் இருக்கான்னு. ஆனா அந்த இடத்துல எந்த நடமாட்டமும் இருக்காது. யூனாவும் தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட போய் இங்க பாரு சுத்தி ஏதாவது கிண்ண இருந்ததுன்னா பட்டனை பிரஸ் பண்ணு. ஆனா யூனோட ஹஸ்பண்ட் பட்டனை பிரஸ் பண்ண மாட்டாரு. மின்னும் அப்போ உள்ள எந்த மான்ஸ்டரும் இல்லையான்னு கேட்க யூனாவும் இருக்கலாம் ஆனா சில நேரத்துல இவன் போய் சொல்வான் செக் பண்ணி பாக்கலான்னு. இவங்களும் உள்ள போக ஏகப்பட்ட டெட் பாடிஸ் இருக்கும். எல்லாத்தையும் துண்டு துண்டா வெட்டி வச்சிருக்குங்க. அங்க மின்னுக்கு ஈரனோட கீ செயின் கிடைக்கும். அத அவர் உள்ள வைக்க எதையும் உள்ள வைக்கிறத யூனா பாப்பா. ஏதாவது கிடைச்சதான்னு மின் கிட்ட கேட்க அவர் இல்லைன்னு சொல்வாரு. இதுல இருந்தே யூனாக்கு மின் மேல டவுட் வரும். கிட்டத்தட்ட 500 பாடி பார்ட்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து தான் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அந்த சர்ச்சுக்கு சொந்தமான பாஸ்டரை காணும். அதான் அந்த லீடர் கின்னு. முதல்ல அவரோட ஒய்ஃப் காணாம போனாங்களாம். இப்போ அந்த பாஸ்டரும் காணாம போயிட்டாரா. பாஸ்டரோட வீட்டு பக்கத்துல இன்வெஸ்டிகேட் பண்ற வேலைய கிம் எடுத்துப்பான். யூனாக்கு டிடெக்டிவ் மின் மேல டவுட் அதிகமாவே இருக்கும். அவர் எதையும் மறைக்கிறாருன்னு. டிடெக்டிவ் கிம்மோ இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக போக அப்ப அவரோட பொண்ணு கால் பண்ணுவா. இவரும் நல்லதா பேசிட்டு போவாரு. இப்போ ஒரு கார் ஷெட் மாதிரி இருக்கிற இடத்துக்கு போய் அதை ஓபன் பண்ண உள்ளுக்குள்ள அந்த கிண்ணெல்லாம் இருக்கும். இந்த கிண்ண தப்பிக்க வச்சதே கிம்மு தான். கிம்முக்கு யார் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்கன்னு தெரியாதுல்ல. அது அவன் சொல்ல காங்கோட கரெக்டா கெஸ் பண்ணிடுவாங்க. காங்கோட வேலை தானே. ஏன்னா அவனை தொட்டிட்டு போன கிண்ணு செத்து கிடக்குது. அதுவும் ஹியூமன் கொண்ட மாதிரி இல்ல வேற ஒரு கிண்ணு கொண்ட மாதிரி இருக்கும். இதை கேட்ட கிம்மோ அடப்பாவீங்களா உங்களுக்குள்ளேயே நீங்க துரோகம் பண்ணிக்கிறீங்களா? இந்த பாஸ்டருக்கு கோவம் வரும். என்ன கிண்டல் அடிக்கிறியா? ஐயோ இல்ல 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 நான் சும்மா சொன்னேன்னு இந்த கிம்ம மலுப்ப அந்த பாஸ்டரும் கிம்மு கிட்ட ஒரு கத்தி மாதிரி ஒண்ணு கொடுக்கும். அது கத்தி தான். ஆனா இந்த கின்னோட டென்டிகல்ஸ் மாதிரி ரெடி பண்ணிருப்பாங்க. யூனா வச்சிருக்காளே யூனாவோட ஹஸ்பண்ட கொலை பண்றதுக்காக. ஏன்னா அவளோட ஹஸ்பண்ட யூஸ் பண்ணி தானே மத்த கிண்ண பிடிக்கிறா. இந்த கத்தி வச்சு கொன்னா இது வேற ஒரு கிண்ணு கொண்ட மாதிரி இருக்கும். யூனாவோட ஹஸ்பண்ட் இவங்க என்னத்துக்கே ஆபத்துன்னு தான் கொலை பண்றதுக்காக இப்ப இந்த கத்தி கொடுப்பான். டிடெக்டிவ் மினுக்கு ஈரன் மேல டவுட் வந்ததுனால மீட் பண்ணலான்னு கூப்பிடுவாரு. ஈரனும் அம்யூஸ்மெண்ட் பார்க்கு சூஸ் பண்ணுவாங்க. காங்கோட ஐடியா தான் இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கு கைவிடப்பட்ட அம்யூஸ்மெண்ட் பார்க்கு. அந்த இடத்துல யாரோ இறந்துட்டாங்கன்னு இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கை க்ளோஸ் பண்ணிட்டாங்களா. டிடெக்டிவ் மின்னோ பிஸ்டல் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புவாரு. யூனாக்கு மின் மேல டவுட் இருக்கிறதுனால அவரை ஃபாலோ பண்ண சொல்வா. டிடெக்டிவ் மின்னு ஈரனை போய் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் அந்த சர்ச்சுக்கு போனியான்னு கேட்பாரு. ஈரன் எதுவும் சொல்லாம இருக்க இங்க பாரு அந்த சர்ச் ஃபுல்லா டெட் பாடிஸ் இருந்தது. நீ ஏதாவது ஆபத்துல மாட்டிக்கிட்டியா?
எது வந்தாலும் பரவாயில்ல என்கிட்ட சொல்லுன்னு சொல்ல யூனா டிடெக்டிவ் மின்னு பின்னாடியே வந்துருவா. கூடவே அவளோட ஹஸ்பண்டையும் கூட்டிட்டு வந்திருப்பா. ஹீரோயினால இது உணர முடியுது. ஹீரோயினுக்கும் காதுல குயின்னு சவுண்ட் கேட்கும். இங்க இருந்து நம்ம போலான்னு கூப்பிட மீண்டும் விட மாட்டாரு. சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டு காங்க உஷரவா. அப்ப கரெக்டா யூனை கண்ணு எடுத்துட்டு வர காங்க மின்ன யூனை மேல தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை கூட்டிட்டு விடுவான். விழுந்த டிச்சில அவரு மங்கிடுவாரு. வாங்க அந்த சர்க்கஸ் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டுவான். அந்த சவுண்ட்னால யூனாவால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. காங்க ஹீரோயின் கிட்ட இப்ப ஐடி இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்ல ஹீரோயின் நான் இங்கதான் இருக்கேன் நீ போ நான் இவ்வளவு ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்ல காங்க அங்க இருந்து போடுவான். ஹீரோயினும் அங்கேயும் இங்கேயும் ஜம்ப் பண்ணிட்டு இருக்க பேக்கப் டீமும் உள்ள வந்துரும். காங்க வெளியே ஓடி வந்துருவான். இந்த பேக்கப் டீமோட தான் கிம்மும் வந்திருப்பான். அவன் ஒரு ரெயின் கோட்டை போட்டுட்டு யூனாவோட ஹஸ்பண்ட் கொலை பண்றதுக்கு பாப்பான். யூனாவோட ஹஸ்பண்ட் ரிமோட் பிரஸ் பண்ண யூனா என்ன நினைச்சுப்பானா இன்னும் நிறைய பேரசைட் இங்க இருக்குன்னு நினைச்சுப்பா. ஆனா இங்க கிம் யூனோட ஹஸ்பண்ட் கொலை பண்ண அத காங்க பாத்துருவான். டிடெக்டிவ் மின்னுக்கு இப்பதான் மயக்கம் தெரியும். பேக்கப் டீம் உள்ள வந்ததுனால ஹீரோயினை ரவுண்ட் பண்றாங்க. ரொம்ப நேரம் ஏடி வெளியே இருந்ததுனால அவன் அங்கேயே மயங்கிடுவா. மயக்க தெரிஞ்ச மின்னும் உள்ள வந்து அவரும் கத்துவாரு. ஹீரோயின் ஒரு ஹியூமன் தான் சொல்ல யூனாவும் வெளியே வந்து ஹஸ்பண்ட் இறந்திருக்கிறத பாப்பா. மாஸ்க் கட்டி பார்த்தா ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு. அட்லீஸ்ட் கின்னாவது அவ பக்கத்துலயே இருந்தாரு. ஆனா இப்போ இறந்துட்டாரு. அவளுக்கு அழுக வருது. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த மாஸ்க் எடுத்துட்டு போய் டிடெக்டிவ் மின் சொல்றது கேட்காம மாஸ்க் ஹீரோயினுக்கு போட்டு விட்டுருவா. அதோட இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் 4 ஸ்டார்ட்ல யூனா ஏரியன் ஒரு கிண்ணுதான் சொல்ல டிடெக்டிவ் மின்னால அதை ஏத்துக்க முடியாது. ஏன்னா டெஸ்ட் ரிசல்ட் எக்ஸ்ரே ஏர் டெஸ்ட்னு எல்லாமே நெகட்டிவா வந்திருக்கும். டிடெக்டிவ் மின் சொன்னதை யூனாவாலையும் ஏத்துக்க முடியாது. ஏன்னா யூனாத பார்த்தாலே ஹீரோயின் கிண்ணா மாறத ஈரன் ஒரு நியூ கிரியேச்சரா இருக்கலாம்னு சொல்ல டிடெக்டிவ் மின்னுக்கு கோவம் வரும். நீ சொன்னா உண்மையிடுமா? ஒரு ஹியூமனை டார்ச்சர் பண்ணி அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது? யூனா சொல்றதையும் சீஃபால விட முடியாது. அதனால டைட் செக்யூரிட்டி போட்டு டீடைலா ஹீரோயினை பத்தி ரிசர்ச் பண்ண சொல்லிட்டுவாரு. ஹீரோயின் இப்ப கோமால இருக்காங்க. டைட் செக்யூரிட்டியோட இருக்காங்க. இப்ப யூனா தான் வின் பண்ணதுனால டிடெக்டிவ் மின்ன பார்த்து நக்கலா சிரிச்சுட்டு போவா. டிடெக்டிவ் மின் ஏற்கனவே பயந்துட்டு இருக்கும்போது கிம் வேற ரிசர்ச் பண்ண போறாங்கன்னா 2 துண்டா வெட்டி அப்படி இப்படின்னு பயம் காட்ட எங்க ஹீரோயினோட பிரெயின் வேவ்ஸ் எல்லாமே நார்மலா தான் இருக்கும். ஆனா ஹீரோயின் கண்மொழிக்கும் போது அவங்க வேற ஒரு இமேஜினேஷன் பிளேஸ்ல இருப்பாங்க. கூட இருக்கிறது அந்த பாராசைட் ஏடி. இப்ப ஹீரோயின் மட்டும் கான்சியஸ்னஸ்ல வந்தாங்கன்னா கண்டிப்பா பயப்படுவாங்க. பேனிக் அட்டாக் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். அதனாலதான் ஹீரோயினோட கான்சியஸ்னஸ ஏடி ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கா. பிரெயின் வேவ்ஸ்ல லைட்டா கிளிச் ஆகும். ஆனா அது கனவு தானே சொல்லி போலீஸ் ஈஸியா விட்டுருவாங்க. ஹீரோயின் ஏடியை பார்த்தோன்னே கோப்படுவாங்க. ஏன்னா ஏடி ஹீரோயினோட உருவத்துல இருப்பா. இனி என்னோட ஃபேஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்க, நீ ஒரு மான்ஸ்டர்னு சொல்ல ஏடியும் அப்போ ஒரிஜினல் ஃபேஸ்க்கு வரவா? அவ அப்படியே மாற ஹீரோயின் பார்த்து பயப்படுவாங்க. ஏடி ஒரு சீனை போட்டு கட்டுவா. அவ அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போன சீனு. அப்ப நீ எப்படி ஃபீல் பண்ணேன்னு ஹீரோயினை பத்தி கேட்க ஹீரோயின் அம்மா போன பிறகு ஹீரோயினோட அப்பா ரொம்ப ஹீரோயினை அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. வலி தங்க முடியாம ஹீரோயினை ரிப்போர்ட் பண்ண சுத்தி இருக்கவங்கள ஹீரோயினை ஒரு மான்ஸ்டர் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்களாம். 10 வயசு பொண்ணு தான் அப்பாவையே ரிப்போர்ட் பண்ணிருக்கான்னு. அப்ப ஹீரோயினை ப்ரொடெக்ட் பண்ணி கூட்டிட்டு போனது டிடெக்டிவ் மின் தான். இப்பவும் டிடெக்டிவ் மின் தான் ஹீரோயினை காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக ஹீரோயின் கூட இருந்த காங்க தேடிட்டு இருக்காரு. காங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ல இருந்து ஒரு டாக்ஸி ஏறி தான் போயிருப்பான். பஸ் ஸ்டாப்புக்கு தான் போயிருப்பான். டிடெக்டிவ் மின் அங்க போக அவன் பஸ்ல உட்காருவான். டிடெக்டிவ் மின் பக்கத்துல வந்து உட்காருவாரு. அவன் எஸ்கேப் ஆக கூடாதுன்னு அரெஸ்ட் பண்றவாரு. காங்க கதறுவான். என்ன அரெஸ்ட் பண்றதுனா கூட அரெஸ்ட் பண்ணிக்கோங்க, ஆனா உங்க ஸ்டேஷனுக்கு மட்டும் கூட்டிட்டு போகாதீங்க. மின்னும் ஏன்டான்னு கேட்க ஏன்னா உங்க ஸ்டேஷன்ல ஒரு மான்ஸ்டர் இருக்கு, நான் பார்த்தேன். வேன்ல மாஸ்க் போட்டு இருந்த ஒரு ஆளை அது கொன்னுச்சு. டிடெக்டிவ் மின்னும் நாங்க ப்ராப்பரா டெஸ்ட் எடுத்திருக்கோம்னு சொல்ல என்ன டெஸ்ட்? நான் தான் பார்த்தனே, ரெயின் கோட் போட்டு வந்து அவனை கொன்னாங்க. சரி யாருன்னு சொல்லி போட்டோ எடுத்து காட்ட கேம மாட்டி விட்டுருவான். இப்ப டிடெக்டிவ் மின்னும் ஹீரோனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம், எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுன்னு காரை ஸ்டார்ட் பண்ணுவாரு. இங்க கிம் கின்னோட ஆர்கனைசேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணிடுவான். ஹீரோயினை ஹெட் குவார்டர்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்களா. இங்க கனவுல ஏடியும் அடுத்ததா ஹீரோனுடைய அம்மா மெமரியை காட்டும். ஹீரோனும் சொல்வாங்க என் அம்மா அவங்க பையனை ரொம்ப பாசமா பாத்துப்பாங்க, ஆனா என்ன பார்க்கும்போது காசை கொடுத்து விரட்டினாங்க. அதுக்கு ஏடி சொல்வா ஏன்னா அவங்களோட மோசமான மெமரியோட பாகம் நீ. அவங்களுக்கு ஒண்ணு பார்க்கும்போதுலாம் உங்க அப்பா ஞாபகம் வரும், அதனாலதான் உன்னை அவாய்ட் பண்றாங்கன்னு சொல்ல எதுக்காக ஈடி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருப்பானா ஈரனு கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்றதுக்காக பாப்பா. ஈரனு கூப்பிடுவாங்க ஆமா எல்லாம் என்னோட தப்புதான், நான் ஒரு மான்ஸ்டரை கன்வெர்ட் ஆயிட்டேன், இதுக்கு சாவு கூட பரவாயில்லன்னு சொல்ல இங்க காங்கு ஈடிய பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லுவான். டிடெக்டிவ் மீன் ஹீரோயினை காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. ஸ்டேஷனுக்கு போலான்னு சொல்ல அவன் முடியவே முடியாதுன்னு அடம் பிடிப்பான். டிடெக்டிவ் மீனும் எழுப் கேட்பாரு. ஏன்னா இப்ப மட்டும் ஹீரோயினை ஹெட் குவார்டர்ஸ்க்கு கூட்டிட்டு போனாங்கன்னா கண்டிப்பா ஹீரோயின் செத்து போயிடுவாங்க. அதுக்கு முன்னாடி ஹீரோயினை தூக்கணும்னு நினைக்கிறாரு. ஒருவேளை ஹீரோயினை காப்பாத்தி ஹீரோயின் போலீஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு போலீஸ்க்கு நிரூபிச்சுட்டா ஹீரோயினை ப்ரொடெக்ட் பண்ணலாம். டிடெக்டிவ் மீன் எவ்வளவு சொன்னாலும் சரி காங்கு ஒத்துக்கவே மாட்டான். அப்ப டிடெக்டிவ் மீன் அவனோட கோவத்தை தூண்டி விடுவாரு. உன் அக்கா கிண்ணா மாறிட்டாங்க, உன் தங்கச்சி செத்து போயிட்டா. சோ மீன் நீ ஆபத்துல இருக்கும் போதெல்லாம் உன்னை காப்பாத்திருக்கா. உன் பிரச்சனை என்ன தெரியுமா? நீ எப்பவுமே செல்ஃபிஷா இருக்க, எப்பவுமே நீ ஓடிட்டு இருக்க, அதனாலதான் உன்னை நேசிக்கிறவங்களே நீ இழக்கிறேன்னு சொல்ல டிடெக்டிவ் மின்னோட பிளான் சக்சஸ் ஆயிடும். காங்கு கோவத்திலே ஒத்துப்பான். இப்ப பிளான் என்னன்னா டிடெக்டிவ் மின் ஒரு ஆக்சஸ் கார்டு கொடுப்பாரு.
அதை வச்சு காங்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃப்ளோருக்கு போவான். யூனாவோட டீம் இப்பதான் கிரியேட் இருக்குன்றதுனால அங்க இருக்கிறவங்க யாருக்கும் ஒருத்தர் அவ்வளவா தெரியாது. அதனால இவனுக்கு ஈஸியா தான் இருக்கும். லாக்கர் ரூமுக்கு போய் ஒரு Dress திருடணும். அங்க மோஸ்ட்லி யாராவது இருப்பாங்க. காங்கும் எனக்கு கும்ஃபுல்லா தெரியும், அதெல்லாம் சப்ப மேட்ரு, நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லியிருப்பான். ஆனா இப்போ உள்ள போய் பார்த்தா 6 பேக்கோட ஒரு காப் இருப்பாரு. அதை பார்த்து உடனே எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவான். ஆனா அந்த ஆக்சஸ் கார்டு ஒன் டைம் என்ட்ரி போல. இவன் ஓபன் பண்ற கது ஓபன் ஆக மாட்டுது. அவ்வளவுதான், செம்மையா அடி வாங்குவான். டிடெக்டிவ் மின்னு பெப்பர் ஸ்ப்ரே கொடுத்துருப்பாரு. இவன் அதெல்லாம் எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்லியிருப்பான். இருந்தாலும் பரவாயில்லன்னு இவன் பாக்கெட்குள்ள வச்சிருப்பாரு. இப்ப அந்த ஸ்ப்ரே தான் இவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இவனை ஸ்ப்ரே யூஸ் பண்ண அந்த போலீஸ் கண் வழியில துடிச்சிட்டு இருப்பாரு. இவன் யூனிஃபார்மை போட்டுட்டு ஹீரோயின் இருக்க இடத்துக்கு வந்துருவான். ஃபர்ஸ்ட் இவன் ஹீரோயினை கண்ட்ரோல் பண்ற ரிமோட் எடுக்கலான்னு போகும்போது அதுக்குள்ள யூனா வந்துருவா. அவ ரிமோட் எடுத்துப்பா. ஆனா அவ பண்ண ஒரே ஒரு நல்ல விஷயம், ஒரு ஆள் கண்டெய்னர்ல ஹீரோயின் கூட வரணும். அதுக்கு காங்க அனுப்புவா. இப்ப கண்டெய்னருக்கு கிளம்ப ரெடியாக்க அப்பதான் டிடெக்டிவ் மின்னுக்கு புரியுது சோதப்பிட்டான் போலன்னு. டிடெக்டிவ் மின்னு கார் எடுக்க கிம்ம உள்ள வந்து உட்காந்துப்பான். எல்லாம் தப்பா நடக்குது. எங்க காங்கு ஹீரோயின் கிட்ட சோமீன் எய்டி யாராவது எந்திரிங்களேன். ஆனா அவங்க கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வராது. யூனா வர வழியில டிராபிக் ஜாம் ஆயிருக்கும். செக் பண்ணி பார்த்தா ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அங்க ஒரு பையன் ஒரு மாதிரி நின்னுட்டு இருப்பான். அதுக்கு என்னதான் வேணன் வந்து ஆக்சிடென்ட் பண்ணிருப்பாங்க ஹீரோயின்ல சாக்கடிக்கிறதுக்காக. பார்க்க வந்த சோல்ஜர் அதுக்குள்ள சுத்தி இருக்கவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணும். சோல்ஜர்ஸ் எல்லாம் கவுண்டர் அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க பார்த்தா ஏகப்பட்ட கின்னு வந்துரும். எல்லாரும் அட்டாக் பண்ணிட்டு இருக்க. இதுல யூனாக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கன்ஃபார்மா ஹீரோயின் ஒரு கின்னு தானே. யூனாவும் கின்னு கிட்ட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்க. கண்டெய்னர் திருப்பி எடுத்துட்டு போக சொல்லுவாங்க. அப்ப யூனாவும் பார்க்க 2 ஏலியன் கார் ஓட்டிட்டு இருக்கோம். அது கரெக்டா எடுத்துட்டு வந்து கண்டெய்னர் சொல்வேன். அப்போ டிரைவர் கண்டெய்னர் எடுத்துட்டு போல நினைப்பாரு. ஆனா இந்த ஏலியன் டிரைவரை குத்தி கொன்னுடும். யூனா கண்டெய்னர் கிட்ட ஓடி வருவா. ஏகப்பட்ட ஏலியன் நடுவுல வர எல்லாத்தையும் ஷூட் பண்ணி ஓடி வருவா. டிரைவர் சாகும்போது ஆக்சிலேட்டர் பிரஸ் பண்ணிட்டு செத்து போயிருப்பாரு. உள்ள காங்கு வேற அங்கேயும் இங்கேயும் அலமோதிட்டு இருப்பான். கொஞ்ச நேரத்துல இடமே சைலண்டா இருக்கும். காங்க ஓபன் பண்ணி என்ன நடக்குதுன்னு எட்டி பார்த்தா யாருமே இல்ல. யூனா மட்டும் மயங்கி கிடப்பா. நைஸா போய் யூனா கிட்ட இருந்து இவனும் ரிமோட் எடுக்க. ஆனா யூனா கண் முழிச்சிருவா. அவ்வளவுதான், காங்க போட்டு அடிப்பா. யாரா நீயே, உனக்கு என்னடா வேணும்னு யூனாவை கேட்க அதுக்குள்ள இன்னொரு கின்னு காரை எடுத்து இந்த கண்டெய்னர் வீசும். யூனா தனியா காங்க தனியா போய் விழ காங்க ரிமோட் எடுத்துட்டு உள்ள போயிடுவான். யூனாவை தொத்திட்டு போலாம் தான் நினைப்பா. ஆனா நிறைய கின் வர அதெல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருப்பா. ஒரு கின்னு அந்த கண்டெய்னரை உடைச்சு ஹீரோயின் அட்டாக் பண்ணலான்னு வரும். அப்போ டிடெக்டிவ் மின் அந்த கின்ன ஷூட் பண்ணிருவாரு. எய்டி ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருப்பா. நீ எதுக்காக உன்னை மான்ஸ்டர் நினைச்சிட்டு இருக்க? உங்க எல்லா சிச்சுவேஷனும் உனக்கு கேர் பண்றதுக்கு யாராவது ஒருத்தர் இருந்திருக்காங்க. டிடெக்டிவ் மின்ன பத்தி தான் பேசுவா. டிடெக்டிவ் மின் என்ன சொல்லியிருப்பாருனா, சூப்பர்மா, நீ உன்னையே காப்பாத்திக்கிட்ட, இப்படிதான் இருக்கணும், உன் மைண்ட் நீ ஸ்ட்ராங்கா வச்சுக்கோ. இதெல்லாம் ஏடி எதுக்காக இப்படி பண்றேன்னா ஹீரோனுக்கு தைரியம் கொடுத்துட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோயின் கான்சியஸ்னஸ்க்கு வரும்போது அவங்க பயப்படக்கூடாது. பயந்தா பேனிக் அட்டாக் வரும். அது ஏடிக்கும் ஆபத்து, ஹீரோனுக்கும் ஆபத்து. ஹீரோனோட மன வலிமையை அதிகமாக்கிட்டு இருக்கா. இங்க காங்க பட்டனை பிரஸ் பண்ண உள்ள இருக்கிறது சூமின ஏடியான்னு தெரியல. ஆனா ஹெல்மெட் பீப் ஆகும். காங்க அந்த மாஸ்க் ஓபன் பண்ண ஹீரோயின் கான்சியஸ்னஸ்க்கு வந்துருவாங்க. வெளியே வந்தது சுமின் தான். காங்க ஹீரோனை கூட்டிட்டு போய் அங்க ஒரு காரை ஸ்டாப் பண்ணி கார்ல ஹீரோனை கூட்டிட்டு போவா. அப்ப ஹீரோயின் பார்க்க டிடெக்டிவ் மின் அங்க இருப்பாரு. ஹீரோனுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு, டிடெக்டிவ் மின் தான் ஹெல்ப் பண்ணிருக்காருன்னு. யூனோவே இங்க எஸ்கேப் ஆவது பாப்பா. ஆனா அங்க இருக்கிற கின்ன சமாளிக்க முடியாததுனால இவளால ஹீரோனை பிடிக்க முடியல. போற வழியில கிம்ம ஷூட் பண்ணுவான். வாங்க போலான்னு சொல்லி டிடெக்டிவ் மின்னையும் கூட்டிட்டு ஹீரோனை சேஸ் பண்ண சடனா இவ வேற ஒரு ரூட் எடுத்து போடுவான். ஏன் இந்த ரூட் எடுத்து போறான்? காங்க பாக்க அப்ப ஹீரோயின் காதுல கொய்யின்னு சவுண்ட் வரும். அப்படின்னா கிட்ட ஏதோ மான்ஸ்டர் இருக்குன்னு அர்த்தம். இவன் வேற கெட்டவனு காங்க சொல்லியிருக்கான். இப்ப டிடெக்டிவ் மின்ன வேற கூட்டிட்டு போறான். ஏதோ தப்பா இருக்குன்னு காரை ஹீரோனை நிறுத்த காங்கும் கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்தேன், சரி போ நான் இங்கே வெயிட் பண்ணேன்னு சொல்ல ஹீரோன்னு ஓடிட்டு இருப்பாங்க. கிம் டிடெக்டிவ் மின்ன அந்த பாஸ்டர் கிட்ட தான் கூட்டிட்டு வந்திருப்பான். இந்த ஆர்கனைசேஷன்ல ஜாயின் பண்ணதுனால இவனுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைச்சுதான், நிறைய காசு கிடைச்சதான். டிடெக்டிவ் மின்னையும் ஜாயின் பண்ணிக்க சொல்வான். டிடெக்டிவ் மின்னு சேர மாட்டேன்னு பாஸ்டரை ஷூட் பண்ண ஆனா அந்த தலையில இருந்த ஏலியன் அது பறந்து வந்து மின்னோட கழுத்தை வெட்டி அது உட்காந்துக்கும். இப்ப மின்னா மாறும். இது எல்லாத்தையும் ஓடி வந்த ஹீரோனு பாப்பாங்க. அப்படியே ஹீரோனு கன்வெர்ட் ஆகி ஒரு கம்பி எடுத்து சொருவ, கம்பி எடுத்து தலையில சொருவ. ஆனா அதுதான் அப்படி சாகாதே. ஹீரோனுக்கு பாஸ்டருக்கும் சண்டை நடக்கும். அப்ப கிம் ஹீரோனை ஷூட் பண்ண போக காங்கோட என்ட்ரி ஃபாஸ்டா எடுத்துட்டு வந்து ஹீரோனை கார்ல பிக்கப் பண்ணிட்டு போயிடுவான். இப்போதைக்கு ஹீரோயின் காங்கு இவங்க 2 பேரும் ஒளிஞ்சுதான் இருக்கணும். இந்த பாஸ்டருக்கு ஹீரோனால இப்போதைக்கு பிரச்சனை இல்ல, அதனால போக்கட்டுன்னு விட்டுருவான். எங்க யூனாவும் செம்ம கோவத்துல இருப்பா. அதோட இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் 5 ஸ்டார்ட்ல காங்கு தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கடன் கேட்பான். ஃப்ரெண்டுனா சாதாரண ஃப்ரெண்ட் இல்ல, கிட்டத்தட்ட தம்பி மாதிரி. அவன் வீட்டு பாஸ்வேர்டை கொடுத்து வீட்டுல போய் வெயிட் பண்ண சொல்வான். காங்கும் வாஷ்ரூம்ல இருக்க ஹீரோயினை கூப்பிட்ட ஹீரோயின் அங்க அழுதுட்டு இருப்பாங்க. அவங்க கண் முன்னாடி டிடெக்டிவ் மின்னோட சாவுதான் வந்து வந்து போகும். தனக்காக ஆறுதலா இருந்தவரு டிடெக்டிவ் மின் மட்டும் தான். அவரும் இப்ப இறந்துட்டாருன்னே ஹீரோயினால சுத்தமா தாங்க முடியல. ஹீரோயினை கூட்டு விட்டதுனால
யூனாக்கு அங்க திட்டு விழும். நீங்க தனியா ஒர்க் பண்றதுனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. லோக்கல் போலீஸ் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. ஃபோக் மியூசிக் ஃபெஸ்டிவல் வேற வருது. மேயர் அன்னைக்கு வருவாங்க. அதெல்லாம் கேன்சல் பண்ண முடியாது. 3 நாள்லயே இந்த கிண்ண எல்லாத்தையும் அழிச்சிடுங்கன்னு யூனாக்கு ஆர்டர் பண்ணுவாங்க. இந்த டைம்ல இந்த ஃபெஸ்டிவல் எல்லாம் தேவையா? கிமோ இப்ப டிடெக்டிவ் மின்னோட உடம்புல இருக்க பாஸ்டர் கிட்ட ரிப்போர்ட்ட காட்டுவான். எப்படி ஈரினோட ரிப்போர்ட் மட்டும் நார்மலா வந்துச்சுன்னு காட்டுவான். அந்த பாஸ்டர் கண்டுபிடிச்சிடுவான் ஈரின் ஒரு மியூட்டன்ட்னு. காங்கு தன்னோட லேப்டாப்ல சோஷியல் மீடியா அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சிருப்பான். அதை வச்சே காங்கோட அக்கா கண்டுபிடிச்சிருவாங்க இவ எந்த அட்ரஸ்ல இருக்கான்னு. ஏன்னா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ல தான் காங்கோட ஃப்ரெண்ட் அட்ரஸ் மெசேஜ் பண்ணிருப்பான். காங்கோட அக்காவும் பாஸ்டருக்கு கால் பண்ணி இவங்கள நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல பாஸ்டர் ஒரு வார்னிங் கொடுப்பாரு. ஏன்னா ஹீரோயின் ரொம்ப பவர்ஃபுல், நான் பாத்துக்கிறேன்னு காங்காக்காவும் போவாங்க. இப்ப காங்கு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்துருவான். 2 மில்லியன் காசு கேட்டிருப்பான். இப்போதைக்கு இவங்க 2 பேருக்கும் சேஃபா தங்கறதுக்கான இடம் கிடைச்சிச்சு. ஆனா ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்கன்னா இதுக்கு மேல ப்ராப்ளத்தை கண்டு ஓடாம அதை ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. யூனா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம் நினைக்கிறாங்க. ஆனா இந்த ஐடியா காங்குக்கு சுத்தமா பிடிக்கல. ஹீரோயினும் ஒத்துக்காததுனால காங்கு என்ன வேணா பண்ணிக்க போன்னு விட்டுருவான். இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பிரிட்ஜ்ல சேட்ட பண்ண விஷயம் பப்ளிக்ஸ்க்கு வந்துரும். இப்ப பப்ளிக்கும் விஷயம் தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் சுத்திட்டு இருக்குன்னு. போலீஸ் என்ன சொல்லுவாங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாத்தையும் அழிச்சிட்டோம், இன்னும் 2 நாள்ல எல்லாத்தையும் நாங்க கிளியர் பண்ணிடுவோம்னு சொல்லுவாங்க. அப்போ டிடெக்டிவ் மீன் ஒரு ரிப்போர்ட் பண்ணிருப்பாரு. இந்த ஆர்கனைசேஷனை பத்தி யாரோ துப்பு கொடுத்திருக்காங்கன்னு. இந்த மான்ஸ்டர் பத்தி வெளியிட்டிருப்பாங்க. ஆனா இந்த சிம்பிளை பத்தி வெளியிட்டிருக்க மாட்டாங்க. இப்ப இந்த சிம்பிளை பார்த்துதான் யாரோ ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு சொல்லி டிடெக்டிவ் மின்னே யூனா கிட்ட சொல்ல அவங்களும் அந்த இடத்துக்கு போய் பார்க்க நிறைய பேர் உள்ள போயிட்டு வர மாதிரி இருக்கும். யூனாக்கு ஒரே சந்தேகமா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவங்க சர்ச்சில் இருக்காங்கன்னு இவங்க கண்டுபிடிச்ச உடனே அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆனா இப்போ அந்த ஆர்கனைசேஷன் சிம்பிளே ட்ரெண்டிங்ல இருக்கு. அவங்க நினைச்சிருந்தா எப்ப வேணா தப்பிச்சு போயிருக்கலாம். ஆனா இன்னும் அதே பிளேஸ்ல இருக்காங்க. இதை நினைச்சு யூனோவும் சந்தேகப்பட ஃபெஸ்டிவல் கிட்ட வர்றதுனால சந்தேகப்பட்டதுக்குலாம் டைம் இல்ல, அந்த இடத்தையே அழிச்சிட்டு சொல்லி சீஃப் ப்ரெஷர் பண்ணுவாரு. வேற வழியே இல்லாம யூனோவா அந்த இடத்த அழிச்சிடலான்னு முடிவு பண்றா. எங்க ஹீரோயின் காங்கோட பர்ஸ்ல இருந்து கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துட்டு வெளியே வருவாங்க. ஹீரோயின் காங்க தூங்கிட்டு இருக்கான்னு தான் நினைப்பாங்க. ஆனா அவன் தூங்கல. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டல, என்னமோ பண்ணிட்டு போன்னு விட்டுருவான். ஹீரோயின் யூனாக்கு கால் பண்ணி யூனா, ஓ சூமினா, இப்ப நீ எங்க இருக்க இப்படி யூனாவை கேட்க, சூமின் இங்க பாருங்க, நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற டிடெக்டிவ் கிம்மோ மின்னோ ஒரு கின்னு. ஆனா யூனா நம்ப மாட்டான். ஏன்னா எல்லாருக்கும் டெஸ்ட் எடுத்திருக்காங்க. ஏறினோ நீங்க என்ன டெஸ்ட் எடுத்தீங்களேன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீங்க ரீசெக் பண்ணி பாக்க. அதுக்கு யூனா எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறியா? சரி நீங்க வந்துரு, எனக்கு எல்லா விஷயம் ஈஸி ஆயிடும்ல. ஈரினும் ஓகே சொல்லிட்டு கேஃபேல மீட் பண்ணலான்னு காலை கட் பண்ணிடுவாங்க. காங்க நல்லா தூங்கிட்டு இருக்க, அங்க யாரும் நடக்கிற மாதிரி இருக்கும். அவனு பதறி போய் எந்திரிக்க அவனோட ஃப்ரெண்டு தான். காங்கோட ஃப்ரெண்டு சொல்வான், இந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காங்கோட தங்கச்சி இவனுக்கு கால் பண்ணானா, இவன் போன் அட்டென்ட் பண்ணன்றதுக்காக. இவனும் காங்குக்கு மெசேஜ் பண்ண சொன்னானா. உனக்கு எதுவும் மெசேஜ் வரலையாடான்னு கேட்க, அப்பதான் இவன் கையில இருக்க போனை செக் பண்ணி பாக்குறான். காங்கோட தங்கச்சி தான் இறக்கிறதுக்கு முன்னாடி இவனுக்கு மெசேஜ் பண்ணிருக்கா. என்ன நடந்தாலும் சரி வீட்டுக்கு மட்டும் வந்துடாதுன்னு அந்த மெசேஜ் சென்ட் பண்ணும்போதே பாஸ்டர் எழுது காங்கோட தங்கச்சியை கொண்டிருப்பான். இதெல்லாம் பார்த்த காங்குக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கும். அப்ப டிடெக்டிவ் மின் சொன்னதெல்லாம் ஞாபகம் வர ஹீரோனை காப்பாத்துறதுக்காக ஓடுவான். யூனாவும் கேஃபேக்கு வர அங்க இருக்க ஸ்டாஃப் கிட்ட கேட்பாங்க ஹீரோயின் ரூஃப் டாப்ல இருக்காங்களா, வேலட் கொண்டு வரலன்னு யூனா வந்தது பே பண்ண சொல்லிட்டு போயிருப்பாங்க. யூனாவும் நக்கல சிரிச்சுட்டே பே பண்ணிட்டு ரூஃப் டாப்புக்கு வந்து பாக்க, ஏன்னா ஹீரோயின் ஆப்போசிட் பில்டிங்ல இருக்க ரூஃப் டாப்ல இருப்பாங்க. யூனாவோ, ஓ தனியா வர மாட்டேன்னு நினைச்சியா? ஹீரோனோ, இல்ல நீங்க ஏதாவது செட் பண்ணிட்டீங்கன்னா எனக்குள்ள இருக்கிற ஏடி வெளியே வருவா. ஏடியா அப்படின்னா உன்னோட ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரியா? ஹீரோனோ கிட்டத்தட்ட அப்படிதான் சொல்ல, இங்க பாருங்க என்ன சொல்றது எல்லாமே உண்மைதான். நான் என் கண்ணால பார்த்தேன் டிடெக்டிவ் மின்னம் கொண்டுட்டு அவரோட கேட்ல அந்த கேலியன் உட்காந்துச்சு. அவருக்குள்ள இருக்கிறது அந்த பாஸ்டர் தான் சொல்ல எதையுமே யூனா நம்ப மாட்டா. ஏன்னா இந்த கிண்ணுங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு சொன்னதே டிடெக்டிவ் மின் தானே. ஹீரோனும் அந்த ட்ராப்னு சொல்ல அப்போ யூனா நம்ப மாட்டா. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னா ஏன் கூட வந்துரு அப்படின்னு யூனா சொல்லும் போதே ஹீரோயின் இருக்க இடத்துக்கு பேக்கப் டீம் வந்துரும். உன் ஏடி கிட்ட சொல்லு அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா எங்க கூட வந்து சேர சொல்லு. இப்படி யூனாவை சொல்ல ஹீரோனை பிடிக்க வருவாங்க. அப்ப ஏடி வெளியே வந்து ஹீரோயின் எஸ்கேப். யூனாவை துரத்திட்டே வர அப்ப கரெக்டா காங்கோட என்ட்ரி. ஹீரோயினை பிக்கப் பண்ணிட்டு போயிடுவான். ஏடியும் காங் கிட்ட சொல்வான், இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலையெல்லாம் இனிமே அவளை பண்ண வேணும்னு சொல்லுன்னு. அதுக்கு காங்கு, உங்களுக்கு எப்படி தெரியல, உங்களை பொறுத்த வரைக்கும் சர்வை பண்றதுன்றது மூச்சு விடுறது, ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் சர்வை பண்றதுன்றது யாராவது எங்களை நம்புறது. இப்படி சொல்ல ஏடியும் யோசிப்பா. இப்ப நிறைய டைம் ஏடி பாடி யூஸ் பண்ணதுனால அவளால திரும்பி வர முடியாது, ரெஸ்ட் எடுக்கணும், ஒரு 3 ஹவர்ஸ் மட்டும் ஹீரோயினை நல்லா பாத்துக்கோன்னு சொல்வான். காங்க ஓகே சொல்வான். ஹீரோயின் வாங்கிடுவாங்க. இங்க காங்க அக்கா பாஸ்வேர்டை போட்டு காங்கோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வருவாங்க. அக்காவை பார்த்தோன்னே காங்கோட ஃப்ரெண்டுக்கு ஷாக்கா இருக்கும். ஏன்னா அவன் பாஸ்வேர்ட்ல குடுக்கல, எப்படி வந்தாங்கன்னு. காங்கோட ஃப்ரெண்டும் காங்குக்கு கால் பண்ணி அக்கா வந்திருக்காங்க சீக்கிரமா வாடன்னு சொல்ல காங்கோ அங்க வந்து ஓட சொல்வான். ஏன்னா அங்க இருக்கிறது அக்காவே இல்ல, ஒரு மான்ஸ்டர்ன்னு சொல்ல என்னடா சொல்றேன்னு இவனும் திரும்பி பார்க்க அப்போ காங்கோட அக்கா ஒரு மாதிரி நிப்பா.
ஃப்ரெண்டு மாட்டிக்கிட்டான். 15 நிமிஷத்துல வரலனா ஃப்ரெண்ட கொலை பண்ணிடுவேன்னு சொல்ல, இப்ப வேற வழியே இல்ல. ஈரனை கூட்டிட்டு போய் தான் ஆகணும். ஈடி வேற வெளிய வர மாட்டா. ஆனா இந்த விஷயம் காங்கோட அக்காக்கு தெரியாதுல. எப்படியாவது ஏமாத்திக்கலான்னு ஈரன் சொல்ல, காங்கும் கூட்டிட்டு போவான். ஃப்ரெண்டோட உயிர் முக்கியமாச்சே. ஈரன் மட்டும் உள்ள வருவாங்க. அவனை ரிலீஸ் பண்ணுங்க, நான் ரீஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, காங்கோட அக்காவை கின்ன ஃபீல் பண்ண முடியல. ஏன்னா ஈரனுக்குள்ள இருக்கிற ஏடி தான் தூங்கிட்டு இருக்காளே. அப்போ நீ பாஸ்டர் சொன்ன மாதிரி மியூட்டன் தான். நீ எங்களுக்கு வேணான்னு ஈரனை கொலை பண்றதுக்கு போக காங்கோட என்ட்ரி. காங் ஃபயர் எக்ஸ்டிங்ஷரை தூக்கி போடுவான். காங்கோட அக்காவை வழியில கத்த ஃப்ரெண்ட் எஸ்கேப் ஆகலான்னு பாக்க காங்கோட அக்கா தள்ளி விட்டுருவாங்க. வேற வழியே இல்லாம காங்கோட ஃப்ரெண்டு காங்க அக்கா மேல பாஞ்சிருவான். அவங்க டென்டக்கல்ஸ வச்சு குத்திடுவாங்க. காங்கும் எவ்வளவு கதறுவான். அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, வாடன்னு கூப்பிட எப்படி வருவான். அவன் உயிரே போக போகுது. ஈரனு காங்க மட்டும் புடிச்சு இழுத்துட்டு போயிடுவாங்க. பாவம் காங்கு எல்லாத்தையும் இழந்துட்டான். இப்போ அந்த பில்டிங்ல இருக்கிற கிண்ண அழிக்கிறதுக்கு பிளான் போட்டு கொடுக்கறதே கிம்மும் மின் தான். ஆனா இந்த ஆபரேஷன்ல அவங்க ஜாயின் பண்ணிக்க மாட்டாங்களா. அவங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருப்பாங்களா. யூனோட டீம் தான் ஃபர்ஸ்ட் போகணும். ஏதாவது பிரச்சனைனா இவங்க உள்ள வருவாங்களாம். ஈரன் சொன்னதுனால இவனுக்கு ஒரு டவுட்டாவே இருக்கும். அவ்வளவு லிஃப்ட்ல போகும்போது நைஸா கிம்மோட முடிய கட் பண்ணிட்டு வா. அது நார்மலா தான் இருக்கும். ஏன்னா கிம் ஹியூமன் பீயிங் தானே, அதனால அது எந்த ரியாக்ஷனும் வராது. அப்போன்னு பார்த்து காங்கு கால் பண்ணி அது ஒரு ட்ராப்னு சொல்ல, யூனா ஓ நீயா, ஈரன் கூட இருக்கிற கிரிமினல் நீ தானே, நான் செக் பண்ணிட்டேன். கிம் அந்த மான்ஸ்டர்லாம் இல்ல. ஈரனும் 2 பேரையும் செக் பண்ணீங்களான்னு கேட்க, இல்ல கிம்ம மட்டும் தான் யூனை செக் பண்ணிருப்பான். காங்க எவ்வளவு சொல்றான், எங்க பாருங்க நானே பார்த்தேன். அந்த மாஸ்க் போட்டு இருந்த கிண்ண கிம்ம தான் குத்தி கொண்டாரு. அவன் கிண்ண இல்லைனாலும் சரி, அவங்களுக்காக தான் வேலை செய்யறான். எவ்வளவு சொன்னாலும் சரி யூனா நம்ப மாட்டா. இந்த காலை மட்டும் ரெக்கார்ட் பண்ணிக்க சொல்வா. ஒருவேளை இவ செத்து போனானா ஜெனரலுக்கு போயிட்டு இந்த காலை போட்டு காட்ட சொல்வா. இப்ப பிளான் படி எல்லாரும் உள்ள போக அங்க இருக்கிறது எல்லாம் கிண்ணு தான். அதுங்க எல்லாம் உருமாறுங்க. இவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணுங்க. இவங்களும் ஒவ்வொரு கிண்ண கொண்டுட்டு இருக்க. இங்க காங்கோடக்கா பஸ்ல திரும்பி வந்துட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க வரும்போது இந்த பாஸ்டர் தன்னோட இடத்த கொலை பண்றத பாப்பாங்க. காங்கோடக்கு செம்ம ஷாக்கா இருக்கும். இததான் ஹியூமன்ஸ் துரோகம்னு சொல்வாங்களா. காங்கோடக்க பாக்குறத அந்த பாஸ்டரும் பாத்துருவான். அங்க இருந்த எல்லா மான்ஸ்டரையும் அழிச்சிருவாங்க. இப்ப பேலன்ஸ் இருக்கிறது ஹீரோயின் காங்கோடக்கா 2 பேரும் மட்டும்தான். இவனாவும் போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்ல இவங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும். என்னடா நடக்குதுன்னு. அப்பதான் காங்கு அங்க இருக்கிற ஃபெஸ்டிவல் பேனரை பாப்பான். அவனுக்கு சடனா ஒன்னு கிளிக் ஆகும். இந்த பாஸ்டரோட டார்கெட்டே வர மேயர் தான். ஏன்னா மேயரா மட்டும் மாறிட்டான், அவன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம். அதோட இந்த எபிசோட் முடியுது. ஃபைனல் எபிசோட் ஸ்டார்ட்ல கிம் எப்படி இந்த கிண்ணு கிட்ட மாட்டினான்னு காட்டுறாங்க. கிம்மோட ஒய்ஃப்க்கு தன்னோட பசங்களை அப்ராடுக்கு அனுப்பி படிக்க வைக்கணும்னு ஆசை. ஆனா கிம் கிட்ட அவ்வளவு காசு இல்ல. எப்ப பாரு கிம்மோட ஒய்ஃப் புலம்பிட்டே இருப்பாங்க. கிம்மோட ஃப்ரெண்டு தன்னோட பசங்களை அப்ராடுக்கு தான் அனுப்பியிருக்காரு. கிம்மோட ஃப்ரெண்டும் ஒரு வரமா சர்ச்சுக்கு ஒரு பாஸ்டரை காணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க ஒய்ஃப்க்கு ஏதோ பிரச்சனை இருந்தது. இப்ப பாஸ்டரையும் காணும்னு சொல்ல கிம் பேட்டல் டியூட்டி அப்போ செக் பண்றேன்னு சொல்லுவான். அதே மாதிரி பாஸ்டரோட வீட்டுக்கு போனா பாஸ்டர் டிவி பார்த்துட்டு இருப்பாரு. ஒவ்வொரு வார்த்தையா சொல்லி சொல்லி பார்த்துட்டு இருப்பாரு. என்னாச்சு இவருக்குன்னு அப்படியே ரூம் போய் எட்டி பார்க்க அங்க பாஸ்டரோட ஒய்ஃப் செத்து கிடப்பாங்க. ஓ இதான் விஷயமான ஸ்டேஷனுக்கு ரிப்போர்ட் பண்ணான்னு போக அப்போ அந்த பாஸ்டர் ஏலியனா மாறுவாரு. இந்த கிம் அட்டாக் பண்ண கிம் அப்படியே ஷாக் ஆயிடுவான். பாஸ்டரை தன்னோட டென்ட்டுகளை விட இந்த பாஸ்டரோட டென்ட்டுக்கள்ல பல்லுலாம் இருக்கும். நீ லாவை சேர்ந்தவன் தானே, உங்க ஆர்கனைசேஷனை பத்தி பார்த்தேன். எனக்கு ஒரு ஹோஸ்ட கண்ட்ரோல் பண்றது பிடிக்கல. உங்க மொத்த பிரிவு நான் கண்ட்ரோல் பண்ணணும். நீ ஏன் கூட இருந்தனா உயிரோட இருப்ப. உனக்கு நான் காசு தருவேன். இல்ல முடியாதுன்னு சொன்னேனா இப்பவே உன் உயிரை நான் எடுத்துருவேன். இப்படி அந்த பாஸ்டர் சொல்ல கிம்மோ டீல் போட்டுப்பான். இப்ப நியூஸ்ல ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி பாரசைட் எல்லாம் அழிச்சிட்டோம். 2 மட்டும் தான் மிஸ் ஆகுது. காங்கோட அக்காவும் சூமினை மட்டும்தான். இவங்களை யாராவது பாத்தீங்கன்னா சொல்லுங்கன்னு சொல்லி டிடெக்டிவ் மின்னே அனௌன்ஸ் பண்ணுவாரு. இதெல்லாம் பாக்குற யூனாக்கு சந்தேகமா இருக்கும். ஏன்னா டிடெக்டிவ் மின்னு ஃபர்ஸ்ட் ஹீரோயினை காப்பாத்தணும்னு நினைச்சிருப்பாரு. ஆனா இப்போ அவரே ஹீரோயினை போட்டு கொடுக்குறாரு. இதை யூனா டைரக்டா போய் மின் கிட்டே கேட்டுருவா. ஆனா மின்னுக்குள்ள இருக்கிற பாஸ்டர் என்ன சொல்வானா, அவனோட ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டியே மக்களை காப்பாத்துறது தானா. இருந்தாலும் யூனாக்கு டிடெக்டிவ் மின் மேல சந்தேகமாவே இருக்கும். கிம்ம சொல்வான் பேசாம யூனாவை போட்டுடலான்னு. ஆனா இப்ப அதுக்கு டைம் இல்லன்னு டிடெக்டிவ் மின் அடக்கி வாசிப்பான். இந்த நியூஸை காங்கும் பாப்பா, காங்கோட அக்காவும் பாப்பாங்க. காங்கோட அக்கா காங்கு கால் பண்ணி நான் அக்கா பேசுறேன்னு சொல்ல காங்குக்கு கோவம் வரும். இந்த மாதிரி ஃபேமிலி நேம்லாம் யூஸ் பண்ணாதன்னு. காங்கோட அக்கமும் உன்கிட்ட பேசுறதுக்கு நான் அந்த பொண்ணு கிட்ட பேசுவேன், நீ போனை கொடுன்னு சொல்ல ஈரன் பிடிங்கி பேசுவாங்க. தான் பேசணும் பார்க்குக்கு வான்னு கூப்பிடுவாங்க. பார்க்குக்கு வந்த உடனே ஏடி வெளியே வருவா. காங்க அங்கேயே வெயிட் பண்ண சொல்வா. ஏன்னா காங்குக்கு தான் அக்கா மேல சம காண்டு, ஏதாவது தேவையில்லாத வேலை பத்துருவான்னு அங்கேயே வெயிட் பண்ண சொல்ல உள்ள போய் பார்க்ல இருக்கிற காங்கோட அக்கா கிட்ட பேசுவாங்க. இப்ப இவங்க 2 பேருக்கு இருக்க ஒரே எதிரி அந்த பாஸ்டர் தான். அவனை நாம 2 பேரும் சேர்ந்து கொலை பண்ணலாம்னு சொல்ல ஏடி எவ்வளவு சொன்னாலும் கேட்காம காங்கு தான் அக்காவை குத்துறதுக்காக வருவான். ஆனா எதிர்க்க இருக்கிறது சாதாரண ஹியூமன் பீயிங்கா, உள்ள இருக்கிறது ஒரு ஏலியனாச்சே, ஸ்ட்ராங் வேற. அது அழகா புடிச்சு தூக்கி போட்டுரும். இப்போதைக்கு காங்கோட கோவெல்லாம் பெருசு இல்ல. ப்ராப்ளமே அந்த பாஸ்டர்கின் தான். அது மட்டும் மேயரை கொன்னுடுச்சு அவ்வளவுதான், எல்லாமே பிரச்சனையா போயிடும். அதனால
இந்த 3 பேரும் பாஸ்டரை கொலை பண்றதுக்காக ஒண்ணு சேர்ந்துருவாங்க. காங்கோ ஃபர்ஸ்ட் நான் அந்த பாஸ்டரை கொல்றேன், அதுக்கப்புறம் நான் உன்னை டார்கெட் பண்றேன்னு சொல்ல காங்கோடக்கா உன் ஆசைப்படிலாம் ஒன்னும் நடக்காது, சரி வாங்க போலான்னு எல்லாரும் பிளான் போட்டு போவாங்க. இங்க இப்படி போக யூனாக்கு ஒரு க்ளூ கிடைக்கும். தான் ஹஸ்பண்ட கொலை பண்ணுவேன் கத்தி ஏதாவது யூஸ் பண்ணிருக்கான்னு. போஸ்ட்மார்ட்டம் ரிசல்ட் கரெக்டா வந்துரும். இப்போ கின் கொலை பண்ணதுக்கும் யூனோட ஹஸ்பண்ட் கொலை பண்ண காயத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இப்ப யூனோக்கு சந்தேகம் அதிகமாயிட்டே வருது. அப்பன்னு பார்த்து யூனோக்கு ஒரு கால் வரும். இந்த மாதிரி இன்னொரு சர்ச்சில் அந்த சிம்பிள் இருக்கு, அங்க போய் பார்க்க சொல்லுவாங்க. இதை ரிப்போர்ட் பண்ணது கிம்மு தானா. சரி கிம்மு பின்ன எங்கன்னு பார்த்தா அவங்க மேயர் ஈவென்ட்டுக்கு செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு இருக்காங்களா. அதை யூனாவும் பாப்பா. ஆனாலும் அவ தன்னோட மிஷனுக்கு கிளம்பி போயிடுவா. யூனா போயிட்டு இருக்கும் போதே ஏடி கிட்ட இருந்து கால் வரும். நீ யாரை கொலை பண்ணணும்னு நினைக்கிறியோ அந்த மான்ஸ்டர் தான். நீ சொன்னது கரெக்ட் தான், கிம்மு ஹியூமன் தான். ஆனா டிடெக்டிவ் மின்ல இருக்கிறது அந்த பாஸ்டர், எங்களோட லீடர். இப்ப அவங்களோட டார்கெட்டே மேயர் தான். மேயரை கொலை பண்ணி ஹியூமன்ஸ்க்கே அவன் ஓஸ்டா இருக்கணும்னு நினைக்கிறான். ஃபெஸ்டிவல் தான் கொலை பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி நான் அவனை கொலை பண்ண போறேன். உனக்கு வேணும்னா வந்து நான் கரெக்டா கொலை பண்ணிருக்கேன்னு பாரு. இப்படி சொல்லிட்டு ஏடியும் கால கட் பண்ணிடுவா. இப்ப யூனாவை சந்தேகத்துல கனெக்ட் பண்ணி பார்க்க வண்டியை திருப்பி சொல்லிடுவா. மேயரும் ஃபெஸ்டிவலுக்கு வந்துட்டாரு, அவரு ஜாலி சுத்திட்டு இருக்காரு. காங்கு அங்கதான் சுத்திட்டு இருப்பான், ஏதாவது பிரச்சனை வருதான்னு பாக்கிறதுக்காக. ஈரினும் காங்கோட அக்கா மட்டும் கார்ல இருப்பாங்க. இப்ப ஈரின் சுமினா தான் இருக்காங்க. காங்கடக்கமும் ஏடி எப்ப வருவான்னு கேட்க ஈரினும் பாவம் அவ என்ன மாதிரி சாகர ஒரு பொண்ணோட உடம்புல வந்துட்டா, அதனாலதான் அவ ரொம்ப பவர்லெஸ்ஸா இருக்கா. அவளால என் பாடியை ரொம்ப நாள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்ப 45 நிமிஷம் கண்ட்ரோல் பண்ணணும்னா அவ கண்டிப்பா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்ல காங்கடக்காவும் ஓ அதனாலதான் அவ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காளா. நாங்க எல்லாரும் பிரெயினை கண்ட்ரோல் பண்றோம், ஆனா அவ ஒரு பார்ட்டே கண்ட்ரோல் பண்றா, அதனாலதான் அவ ஸ்ட்ராங்கா இருக்கா போல. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அங்க டிடெக்டிவ் மின் மேயரை கொலை பண்றதுக்காக வந்துருவான். ஏலியனா சேஞ்ச் ஆகி மேயர் அட்டாக் பண்ண யூனா திரும்பி வந்ததுனால யூனாவை ஈரின் பாத்துக்கிறேன்னு சொல்லி காங்கோட அக்கா மட்டும் அனுப்பிப்பாங்க. அங்க வர டிடெக்டிவ் மின் மேயரை லாக் பண்ணிருவா. அப்ப கிம் வந்து அட்டாக் பண்ணுமா. என்னடா நடக்குதுன்னு ஒண்ணும் புரியாது. இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னு ஒண்ணும் தெரியல. அவன் ஷூட் பண்ணிட்டு கொண்டுட்டு வெளியே வருவான். இப்ப மேயரை கூட்டிட்டு போக யூனா ஏடிய சரண்ட் ஆக சொல்வாங்க. ஏடி ஆனா கண்டுக்க மாட்டா, அவ அட்டாக் பண்ண ஆரம்பிப்பா. கடைசியா யூனா கிட்ட இங்க பார், எனக்கு யாரையும் கொலை பண்ண வேணாம், நான் உங்களை மாதிரி வாழ்ந்தா போதும், நீயே டிசைட் பண்ணு, உன்னோட சாய்ஸ் தான். இப்படி சொல்லிட்டு ஏடி ஓடி போயிடுவா. இப்ப டிடெக்டிவ் மின்னோட டெட் பாடி போய் பார்த்தா அங்க தலை இல்ல, அந்த தலை கிம்மோட கூட்டுக்குள்ள இருக்கு. அவனை அந்த எட்டை ரிலீஸ் பண்ண மேயர் அசிஸ்டன்ட் 2 பேரும் காலி. மேயரை கொலை பண்றதுக்காக வர அப்ப காங்கோட அக்கா இந்த பாஸ்டரை தடுப்பாங்க. கிம்ம காங்கோட அக்காவை ஷூட் பண்ண வர காங்க வந்து அட்டாக் பண்ணுவான். இப்ப 2 ஏலியனுக்கும் செம சண்டை நடந்துட்டு இருக்கும். காங்கோட அக்கா தன்னோட பாடியில இருக்காங்க, ஆனா பாஸ்டரோட எட்டு பாடியே எல்லாமே சுத்திட்டு இருக்கு. அது இன்னொரு பாடிக்குள்ள போகாம இப்படியே சுத்திட்டு இருந்ததுன்னா சீக்கிரமாவே செத்துரும்னு காங்கோட அக்காவும் காங்கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே கிம் ஷூட் பண்ணிடுவான். காங்கோட அக்காக்கு புரிஞ்சு போயிடுச்சு தான் சாக போறேன்னு. அதனால மேரியும் காங்கி தள்ளி விட்டுட்டு அவங்களை யாரும் ரீச் பண்ண முடியாத மாதிரி ஷெல்ஃப் எல்லாம் தள்ளி ஒரு பேரியர் மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க. கடைசியா காங்க பார்த்து மன்னிச்சிடுன்னு சொல்லி உயிர் போற நிலைமையிலயும் சுத்தி சுத்தி டென்ட்டுகளை வீசிட்டு இருப்பாங்க. அப்படியே இறந்துருவாங்க. கிம் உனக்கு இப்ப பாடி வேற இல்ல, என்ன பண்றது, இப்படியே இருந்து நீ செத்து போயிடுவேன்னு சொல்லும் போதே அவன் தலை துண்டாகும். அந்த பாஸ்டர் அவனோட தலையில உட்காந்துட்டு தன்னோட எட்டை மாத்திடும். இப்ப மேயதான் தேடிட்டு இருக்கோம். காங்கும் மேயரும் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த ஏலினும் தன்னோட எட்டை தூக்கி பார்க்க கண்டுபிடிச்சிச்சு. காங்கு கிட்ட வர காங்கு ஒரு ஃபயர் ஒர்க்கை வச்சு அட்டாக் பண்ணுவான். நீங்க போயிடுங்கன்னு மேயரை பத்து கத்த, ஆனா ஓடிட்டு இருக்க மேயரை அந்த கிண்ணு புடிச்சிடும். மேயரோட சொல்லி முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கும் போதுதான் என்னோட என்ட்ரி. இவங்க 2 பேரையும் போக சொல்லி ஏடியா ஹீரோயின் அந்த பாஸ்டரை சமாளிப்பாங்க. காங்க எப்படியோ மேயரை சேஃபா சென்ட் பண்ணிருவான். இங்க அந்த கிம்முக்குள்ள இருக்கிற கிண்ணு ஒளிஞ்சு சண்டை போட்டுட்டு இருப்பான். அவனு ஹீரோயின் கிட்ட நீ பேசாம என் ஆர்கனைசேஷன்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோ, நீ ஹியூமனோ இல்ல, அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ சூப்பர் நேச்சுரல் மியூட்டன்ட், உன்னை எங்க ஆர்கனைசேஷன்ல சேர்க்க மாட்டாங்க, ஹியூமன்ஸ்லயும் சேர்க்க மாட்டாங்க. அப்படியே நீ ஹியூமன்ஸ் ஹெல்ப் பண்ணனா என்ன பண்ணுவாங்க, நீ செத்த பிறகு ஒரு மெமரியல் வைப்பாங்க, அவ்வளவுதான். இப்படி சொல்லிட்டு இவன் ஹீரோயின் முன்னாடி வர, ஆனா இவனுக்குள்ள இருந்த ஹீரோயின் பின்னாடி வரும். பின்னாடி வந்து அட்டாக் பண்ணும். இப்ப இவன் 2 கிரியேச்சர் ஸ்பிளிட் ஆயிருக்கான். ஒன்னு கிம்மோட பாடியில இருக்கு, இன்னொன்னு ஹீரோனோட பின்னாடி சுத்திட்டு இருக்கு. சும்மா ஒளிஞ்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்க. காங்க ஹீரோனை தேடிட்டு இருப்பான். இங்க இருக்கிற பாஸ்டரும் ஹீரோனை மேனிபுலேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். தன்னோட ஆர்கனைசேஷன்ல ஹீரோனை ஜாயின் பண்ண வைக்கணும்னு பேசி ஹீரோனை கொலைப்படுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஆனா இப்போ தப்பான டைம்ல யூனா வந்து ஹீரோயினை எய்ம் பண்ணி நிக்க அங்கிருந்து குட்டியில தனியா சுத்திட்டு இருந்ததே அது யூனாவோட பின்னாடி வந்துட்டு இருக்கும். கிம் வேறங்க அவளை கொன்னுடுன்னு சொல்ல அப்பதான் யூனா கிம்மோட ரிஃப்ளெக்ஷனை பாப்பா. கிம்மோட மண்டையே காணோம். கரெக்டா யூனா பின்னாடி இருக்க ஏலியன் அட்டாக் பண்ண வர ஹீரோயின் அந்த ஏலியன் அட்டாக் பண்ண யூனா திரும்பி கிம்ம ஷூட் பண்ணிடுவா. அவ்வளவுதான், கிம்மோட சொல்லி முடிஞ்சிருச்சு. யூனாவும் ஹீரோயின் கிட்ட நான் அவனை ஷூட் பண்ணுவேன்னு உனக்கு முன்னாடியே தெரியுமான்னு கேட்க எய்டி எனக்கு டெலிபத்தில தெரியாதுன்னு சொல்வா. அப்படியே என் அட்டாக் பண்ணலன்னு கேட்க ஏன்னா நான் அவனை நம்புறேன். சூமின் ஒரு ஸ்ட்ரேஞ்சான பொண்ணு, அவ எல்லாரையும் நம்புவா. அவளோட நம்பிக்கையை எத்தனை பேர் உடைச்சாலும் சரி, ஆனா அவ திரும்பி நம்பிக்கை வச்சுட்டே இருந்தா. அவ உன்னையும் நம்பினா. அதனாலதான் நான் அவளோட நம்பிக்கைக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்தேன். இப்ப சூமின்
உன்னோட கையில தானே வாங்கிடுவா. அப்பதான் காங் ஓடி வருவான். ஹீரோனுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைச்சு என்னாச்சுன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிருவான். அப்ப போலீஸ் எல்லாம் ஹீரோனை ரவுண்ட் பண்ண யூனா 2 பேரையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக சொல்வா. ஏன் ஒரு ஏலியன் தானே கேட்க யூனா இல்ல அவன் நார்மலான ஹியூமன் பீயிங் சொல்வா. இப்ப எல்லாமே பழைய நிலைமைக்கு வந்துருச்சு. ஹீரோயின் அவங்க ஒர்க்குக்கு போவாங்க. ஒர்க் முடிச்சுட்டு வெளியே இருக்கும்போது காங் வந்து மீட் பண்ணுவான். அவன் இப்போ ஒரு நியூ கேங்க்ல சேர்ந்துட்டானா. ஹீரோயினும் டேய் நீ திருந்தவே மாட்டேன்னு கேட்க அவன் சேர்ந்ததே யூனாவோட கேங்க்லயா. ஏடி காங்குக்கு ஒரு மெயில் போட்டாலாம். ஹீரோயின் கிட்ட சத்தமா படிச்சு காட்ட சொன்னாலாம். ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதுறேன். என்னால உன்னை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா உன்னை நான் சூஸ் பண்ணதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். இப்படி படிச்சுட்டு மிச்சத்தை நீயே படிச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவான். போறதுக்கு முன்னாடி காங்கு திரும்பி நீ எப்பவுமே தனியா இல்ல. யூனா உனக்கு அங்க ஒரு வேலை இருக்குன்னு சொன்னா. நீ விருப்பப்பட்ட அங்க வரலன்னு சொல்லிட்டு போயிடுவான். அந்த லெட்டர்ல கடைசியா என்ன எழுதிருக்கோம்னா உனக்கு பிடிக்குதோ இல்லையோ ஆனா நீ எப்பவுமே தனியா இருக்க மாட்டே சுமின்னு எழுதிருக்கோம். அதாவது அந்த கின் எப்பவுமே ஹீரோயின் கூட தான் இருக்கும். இப்ப யூனாவை பாக்கிறதுக்காக ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஏலியனை பத்தி நிறைய விஷயம் தெரியுமா. யூனாமோ யார் எதுன்னு போய் மீட் பண்ண அந்த ஜேர்னலிஸ்ட் என் பேரு ஷின்னு ஹேண்ட்ஷேக் கொடுப்பாரு. அப்படியே அவரோட கையை ஃபோக்கஸ் பண்ணி இந்த ட்ராமாவை முடிக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை.